இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார், தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா. அந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நம் இறை இயேசுவின் அன்போடு சமர்ப்பிக்கின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? தான் சொன்ன சொல்லை கனப்படுத்துகிற இயேசு என்னும் அருமையான தெய்வம் உங்களோடு இருக்கும்போது மகிழ்ந்து களிகூறுங்கள். அதே போல தன் பிள்ளைகளாகிய உங்களிடம் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார், உற்று நோக்குகிறார். சாமுவேல் வாயிலிருந்து வந்த எந்த வார்த்தையும் கீழே விழவில்லை என்னும் வசனம் இருக்கின்றதே, அதுதான் இதற்கு ஆதாரம். எப்பவுமே யாரையுமே கோபமாக கீழ்த்தரமாக பேசாதீர்கள், திட்டாதீர்கள். முக்கியமாக உங்கள் வாயினாலே சபிக்காதீர்கள். நீங்கள் சொன்னீர்கள் என்றால், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டீர்கள் என்றால், ஜெபிக்கின்ற தன் பிள்ளைகள் வாயிலிருந்து வருகின்ற சொல்லை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை, பணியிடத்தில் உள்ளவர்களை வாழ்த்துங்கள், நல்ல சொற்களை சொல்லுங்கள். நீங்க நன்றாக இருப்பீர்கள், நன்றாக வாழ்வீர்கள். கர்த்தர் உங்கள் துக்கங்களை அகற்றி உங்களை சந்தோஷமாய் வைப்பார், உயர்த்தி வைப்பார் என்று மனமாற சொல்லுங்கள். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் கேர்ஸ் ஃபார் யூ, குட் மார்னிங் என்று சொல்லுங்கள். இவை சின்ன வார்த்தைகளே கிடையாது. கட்டாயமாக ஆண்டவர் இயேசு அப்படியே நடத்தி தருவார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை கேட்பார். நீங்கள் உங்கள் வாயினாலே, ஜெபிக்கின்ற வாயினாலே யாரை வாழ்த்துகிறீர்களோ, எது நடக்கும் என்று சொல்லுகிறீர்களோ அதை நடத்தி தருவார். யாரை பார்த்து மனமாற அவர்களுக்கு உருக்கமாக நீங்கள் ஜெபித்து சொல்லும் வார்த்தை இருக்கின்றதே, அதற்கு பலம் அதிகம், அதில் உயிர் இருக்கின்றது. அப்படியே அது உண்டாகும்படி இயேசு செய்வார். நான் என் வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன் நண்பர்களே. என் நண்பர்களுக்காக ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். அவர்கள் திரும்ப வந்து கால் செய்தோ எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீ ஜெபித்தபடியே என் வாழ்க்கையில் நடந்தது என் அன்பு தோழியே, நன்றி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஜெபித்தபடியே இயேசு காரியத்தை என் வாழ்க்கையில் நடத்தி தந்து விட்டார். குடும்பத்தை இணைத்து விட்டார், வேலையை தந்து விட்டார், பிள்ளையை தந்து விட்டார், திருமணம் வாய்க்கச் செய்து விட்டார் என்று பல நண்பர்கள் சாட்சியாய் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நன்மை நினைக்கின்ற, நல்வாக்கு மட்டுமே கூறுகின்ற உங்களை ஆண்டவர் மறந்து விடுவாரா? இல்லவே இல்லை. கண்ணோக்கி பார்ப்பார். உங்கள் வாழ்க்கையும் வெற்றியாகத்தான் இருக்கும். ஆசிர்வாதமாய் வாழ்வீர்கள். உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும். ஏன் தெரியுமா? உங்கள் வாயின் சொற்கள், அதிலே அதிகாரம் உண்டு. வாழ்வும் மரணமும் இரண்டுமே ஒருவரின் வாயின் நுனியில் உண்டு என்று சொல்கிறது வசனம். ஆகவே நீங்கள் யாரிடம் பேசினாலும், சிறியவரோ பெரியவரோ, மாமியாரோ பெற்றவரோ, எதை குறித்து பேசினாலும் கவனமாய் பேசுவது அவசியம். Your words has power. ஏன் இவ்வளவு வல்லமை வார்த்தைக்கு? அதுவும் ஒரு ஜெபிக்கிற மனிதனின் வார்த்தைக்கு இவ்வளவு பலமா, வல்லமையா? யோசித்திருக்கிறீர்களா காரணத்தை? வார்த்தை ஆண்டவருடையது. ஆதியிலே அவர் எப்படி இருந்தார்? வார்த்தையாய்தானே இருந்தார். வார்த்தையாய் இருந்தார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவர் இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தை எப்படி படைத்தார்? தன் வார்த்தையினாலே தானே படைத்தார். அவர் சொன்னார், சகலமும் உண்டானது. ஒளியை வார்த்தையால் உருவாக்கினார். கடலையும் தரையையும் வார்த்தையால் உண்டாக்கினார், பிரித்தார். தன் வார்த்தையால் தானே அனைத்தும் உண்டானது. இதைத்தானே நாம் வாசிக்கின்றோம், விசுவசிக்கின்றோம். இதிலிருந்து நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்?
கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைக்கு உண்டாக்குகிற வல்லமை உண்டு என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் உண்டு. எனவே எதையும் பேசுவதற்கு முன்னே பலமுறை யோசித்து செய்யுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினையுங்கள், நலமே உண்டாகும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் நாவினாலே நான் நல்ல வார்த்தைகளை பிறர் மனதில் விதைக்க எனக்கு உதவும். என் பேச்சின் விளைவுகளை நான் துய்த்தாக வேண்டும் என்ற இன்றைய வசனத்திற்கேற்ப நானும் என் குடும்பத்தாரும் வாழ எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.